இப்போது இந்த இடத்துல வந்துங்க நம்ம வாரன் பஃபெட் வந்து அவருடைய குருவாகிய பஞ்சமின் கிரகமை பற்றி இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. அவருடைய வாழ்க்கையை பற்றி இந்த இடத்துல குறிப்பிடுறாருங்க. பஃபெட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பஃபெட் மாதிரியான ஒரு வாழ்க்கை வந்து கிரகம் அவருக்கு கிடைக்கல. பார்த்தீங்கன்னா, பஃபெட் வந்து அவர் சம்பாதிக்கக்கூடிய காசு அவருக்கு தனிப்பட்ட முறையில் செலவுகளோ, இல்லை குழந்தை பருவத்தில் பிரச்சனைகளோ, காசுக்கு பிரச்சனையோ, இல்லை வறுமையோ எதுவுமே அவர்கிட்ட வரல. ஆனால் கிரகம் அப்படி அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கலைங்க. 1907வது வருடம் ஒரு 9 வயது இருக்கும்போதே வந்து கிரஹாமுடைய தந்தையார் வந்து இறந்துடுறாரு. 1907ஆம் வருடம் வந்து பங்குச்சந்தை வந்து மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடையுது. அந்த டைமில் அவங்க அம்மாகிட்ட இருந்த எல்லா சொத்துக்களோட மதிப்பும், பணமும் எல்லாமே போயிடுது. மிகப்பெரிய அளவில் ஒரு வறுமைன்னு வச்சுக்கங்களேன். அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தோம்னா, உலகப்போர் 1, 2 2யுமே 2ஆலுமே வந்து பாதிக்கப்பட்ட கூடிய காலங்கள். அந்த காலத்து வாழ்ந்த மனிதர்களுக்கு தான் தெரியும் அதோட வலியும் வேதனையும் என்னென்னு. அப்புறம் ஆனால் வந்து நம்ம கிரகாம் வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிறதுல நல்லா ஆர்வம் இருக்கக்கூடியவர். அவருக்கு வந்து நிறையா மொழிகளில் வந்து கற்று தெரிஞ்சிருந்தார். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஜெர்மனில், லத்தீன், அப்புறம் இன்னும் 2, 3 லாங்குவேஜ் எல்லாம் வந்து அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஃப்ரீ காலேஜ்லேயே வந்து அவருக்கு வந்து கிடைக்கிது. அதனால் அதை படிச்சிடுறாரு. ஆனால் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் போய் அப்பாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் கடவுள் பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே கஷ்டப்படுறவங்களுக்கு சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நமக்கெல்லாம் போய் ஏதாச்சும் ஒன்று அப்ளை பண்ணோம் அப்படின்னா, கிளர்க்கல் எரரால் ஏதாச்சும் ஒரு சின்ன எரரால் நமக்கு அது கிடைக்காம போயிடும். எல்லா எலிஜிபிலிட்டி இருந்தும் கிடைக்காம போயிடும். ஆனால் கிரஹாமுக்கு பார்த்தீங்கன்னா, அவருக்கு முதல்ல எல்லா எலிஜிபிலிட்டியும் கிடைக்காம போனாலும், திருப்பி ஏதோ ஒரு கிளர்க்கு எரவு ஏதோ எழுத்து பிழை மூலிமா திருப்பி அவருக்கே வந்து அந்த கொலம்பியா யூனிவர்சிட்டியில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. திருப்பி அதில் சேர்ந்துட்டு நல்லா படிக்கிறாருங்க. நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து காலேஜை முடிக்கிறாரு. காலேஜ் முடிச்சதுக்கப்புறங்க அவருக்கு வந்து ஒரு ஆசிரியராக வேலையும் கிடைக்கிது. ஆனால் வந்து அவருக்கு அதிலெல்லாம் வந்து ஆர்வம் இல்லாமல், நான் வந்து வணிக ரீதியான விஷயங்களுக்குள்ள தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, வால் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் சேர்றாரு. அங்கே வந்து அவருக்கு வந்து ஒரு பியூன் மாதிரியான வேலைகள் தான். அங்கே இருக்கக்கூடிய போஸ்டர் ஒட்டுறது, அந்த பங்குச்சந்தையில் நடக்கக்கூடிய விஷயங்கள அந்த மாற்றி மாற்றி அந்த கார்டு மாதிரி வைப்பாங்க. அதெல்லாம் வைக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையாக செஞ்சு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாருங்க. தெரிஞ்சுட்டு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. பெஞ்சமின் கிரஹாம் ஜாயிண்ட் கார்ப்பரேஷன் அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் திருப்பி ஒரு பங்குச்சந்தையில் வீழ்ச்சி வருது. அதில் ஏகப்பட்ட நஷ்டத்தை சந்திக்கிறாரு. திருப்பியும் மேலே ஏறி வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய நண்பர் கூட சேர்ந்து அந்த ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அதான்